அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோவும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமான 2 கிரகண மாற்றங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒன்று அக்டோபரில் நடக்குது, ஒன்று நவம்பரில் நடக்குது. இது மெயினாக தனுசு ராசிக்கு எந்தளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் அந்த ஒரு கிரகணில் சொல்லியிருந்தேன். குரு ஒன்று, சனி ஒன்று, ரெண்டுமே ஒன்று வக்ரமாகுது, ஒன்று வக்ர நிவர்த்தி அடையுது. இது ரெண்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்த 2 மாதம் இதை வச்சு தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மெயினாக அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குரு பகவான் தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ரமடைய துவங்குகிறார். அதே மாதிரி நவம்பர் 15ஆம் தேதி சனி பகவான் 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதாவது வக்ரம் முடிஞ்சு நேர்பாதையில் போகிறார். ஸோ இது 2 கிரகநிலை இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல வக்ரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வக்ரம்னா ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அதாவது வக்ரம்னா பின்னாடி போகிறது அப்படின்னு அர்த்தம். அலைவரிசை மாதிரி ஒரு இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அந்த அலைவரிசை மேலே கீழே போகும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு வக்ரம் அப்படின்னா முன்னாடி போகிறதுக்கும் பின்னாடி வர்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிற மாதிரி காமிக்கும், ஆனால் வித்தியாசங்கள் இருக்காது. அதாவது இப்போ ஒரு ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா மரங்கள்லாம் பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும், ஆனால் உண்மையாகவே மரங்கள் பின்னாடி நகருதான்னு கேட்டால் கிடையாது, அந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? அது ஒரு மாய பிம்பம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் வக்ரம்னு சொல்கிறோம். எப்போவுமே ஒரு கிரகம் வக்ரம் அடைந்தால், அதாவது ஜோதிட விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது வேதிக் அஸ்ட்ராலஜி வேத ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிரகம் வக்ரம் அடைஞ்சது அப்படின்னா அது ஆதிபத்தியத்தை விட்டுடும். ஓகேங்களா? காரகத்துவங்களை வலிமையாக செய்யும் அப்படின்றது தான் அர்த்தம். இதில் ஆதிபத்தியம்னா என்ன, காரகத்துவங்கள்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஆதிபத்தியங்கள்னா என்னென்னா, இப்போ இந்த வீட்டுக்குரியவன் நான் 2ஆம் வீட்டுக்குரியவன், 3ஆம் வீட்டுக்குரியவன், 10 குடையவன், 11 குடையவன், 4 குடையவன், நான் 6ஆம் இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அந்த பாவங்கள்லாம் சொல்கிறது தான் ஆதிபத்தியம்னு சொல்லுவோம். காரகத்துவங்கள் அப்படின்னா என்னென்னா, ஒரு கிரகத்துக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா? அதை காரகத்துவம் சொல்லுவோம். இப்போ வக்ரமடைகிற கிரகம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கிரகம் ஆதிபத்தியத்தை விட்டுட்டு காரகத்துவங்களை வலிமையாக செய்யும் அப்படின்றது தான் அர்த்தம். அதாவது அது இஷ்டத்துக்கு ஆடும், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்காது. நான் இந்த வீட்டுக்கு உரியவனாக இருந்தால் எனக்கு என்ன, அந்த வீட்டுக்கு உரியவனா எனக்கு என்ன, நான் செய்யறதான் நான் செய்யும் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடியது தான் வக்ர கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஜோதிட விதிகள் இன்னொன்று என்ன சொல்லுதுன்னா, சுபகிரகங்கள் வக்ரமடைகிறது நல்லது எனவும், பாவகிரகங்கள் வக்ரமடைகிறது நல்லதில்லைன்னும் சொல்லப்படுது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி தான் பாவகிரகங்கள்னு ஏன் பேர் வந்திருக்குன்னா, அது ஆல்ரெடி நமக்கு தப்பாக தானே செய்யும். அது கேரக்டரே பார்த்திங்கன்னா தப்பாக தான் இருக்கும். சுபகிரகம்னு ஏன் சொல்கிறோன்னா, அது நிறைய நல்ல விஷயங்களை செய்யும். இப்போ சுக்கிரதசை வரக்கூடாதா அப்படின்னு எவ்வளோ பேர் இயங்குவாங்க. எனக்கெல்லாம் சுக்கிரதசை வந்துச்சுன்னா அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை அப்படின்வாங்க. இப்போ பெரிய பெரிய பணக்காரன் திடீர்னு லாட்ரி அடிக்குது அப்படின்னா அவனுக்கு என்னப்பா சுக்கிரதசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுக்கிரன்லாம் ஏன் சுக்கிரன் தான் கொடுப்பாரா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அப்போ இயற்கையாகவே சுபகிரகங்கள் கொடுக்குற தன்மையில் இருக்கும், பாவகிரகங்கள் கொஞ்சம் கெடுக்கிற தன்மையில் இருக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது சுபகிரகங்கள் இப்போ வக்ரமடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சுபகிரகங்கள் வக்ரமடையும் போது இப்போ அதோட காரகத்துவங்கள் கேரக்டரை வலுவாக செய்யும் அப்படின்றது தான். இப்போ அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி குருன்றது ஒரு சுபகிரகம், அவர் வக்ரம் அடைகிறார் அப்படின்னும் போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த குருவோட சுய தன்மை, அதாவது முழு சுபர்னு சொல்லுவாங்க குருவை, அவரோட சுய காரகத்துவங்களை வலிமையாக செய்யும் அப்படின்னு அர்த்தம். ஸோ சுபகிரகத்தோட குருவோட காரகத்துவங்கள்லாம் என்ன அப்படின்னா, முதல்ல குருவோட காரகத்துவம் குழந்தை பாக்கியம், 2வது பணம், அதாவது உயிர் காரகத்துவம்னு பார்த்திங்கன்னா குழந்தை குருவோடது, ஜட காரகத்துவம்னு பார்த்திங்கன்னா பணம். ஓகேங்களா? அதாவது அளவான கரெக்டான பணம். அதே மாதிரி மதிப்பு மரியாதை கௌரவம் இதெல்லாம் குரு சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? ஸோ நிம்மதியான வாழ்க்கை, மைண்டு டென்ஷன் ஆகாமல் சாந்தமாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே குருவோடது. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சனி பகவான் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி
ஆல்ரெடி இப்போ வக்ரத்தில் தான் இருக்கிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஓகேங்களா? ஸோ இப்போ வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னா, இப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சனி எப்படி இருந்தாலும் வச்சு தான் செய்வார்ன்றது உண்மை. அடிப்பார் கண்டிப்பாக, வந்து அவரோட கேரக்டரே அப்படி தான். ஆனால் இப்போ 3ஆம் இடத்துல வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேர்கதியில் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ தனுசு ராசிக்கு நான் 2க்குரியவன், நான் 3க்குரியவன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அந்த விஷயங்களெல்லாம் செய்ய ஆரம்பிப்பார். இதுதான் வந்து விஷயம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, சனி பகவான் வந்து அடிக்கிற விஷயங்களை குறைச்சிக்கிட்டு நான் 2ஆம் இடத்துக்குரிய விஷயங்கள், அதாவது பணம், குடும்பத்தை கொடுக்கறது, குடும்பத்தில் நிம்மதியாக கொடுக்குறது, இந்த விஷயங்கள்லாம் செய்வார். 3வது முயற்சி ஸ்தானம், உங்களை நல்ல முயற்சி பண்ண வைப்பார். அடுத்தபடியாக வந்து வெற்றி ஸ்தானம், கீர்த்தி ஸ்தானம், புகழ் ஸ்தானம்னு சொல்லுவாங்க 3ஆம் இடத்து. ஸோ அந்த விஷயங்களெல்லாம் அவர் செய்ய கடமைப்பட்டவராகிறார். ஸோ இப்போ என்ன ஆகுன்னா, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியிலேருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதம், இந்த ஒரு மாதம் 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு மன நிம்மதி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் எல்லாமே அந்த ஒரு மாதம் 10 நாளில் வந்து தீர்ந்துடும். அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ஆரம்பித்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? அதாவது குரு வக்ரத்தில் ஆரம்பித்து சனி வக்ர நிவர்த்தி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருமே வந்து மன நிம்மதி அடையக்கூடிய விஷயங்கள், மன நிம்மதி அடையக்கூடிய ஏதோ ஒரு சம்பவங்கள் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி விடுவாங்க. இதுதான் வந்து மெயினாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் நீங்கள் என்ன பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களை வந்து இப்போ ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயந்துட்டு இருக்கீங்க, அது தூரமாக போகுதுன்னா திடீர்னு அது முடிக்கிறதுக்காக தான் உங்கள் முன்னாடி வரும். ஓகேங்களா? அதுதான் இந்த 1.5 மாதம் உங்களுக்கு நிகழும். அது வந்து நீங்கள் பார்த்து பயப்படாமல் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், என்ன பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் என்ன அது ஒன்று நடக்குது, நீங்கள் அதில் என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துறீங்க, அதில் என்ன பண்ணணுன்ற ஒர்க்கை மட்டும், வேலையை மட்டும் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து பல நாள் பிரச்சனை திடீர்னு ஒரு நாள் தீர்ந்துடும். அந்த ஒரு 1.5 மாதத்தில் தீர்ந்துடும். ஆளாளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இதுதான் தீரும், அதுதான் தீராது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்களை ரொம்ப நாளாக வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் அது. அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சி அதை தீர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப இருக்குது. அப்படியே நவம்பர் 15க்குள்ளே அது மாறி நவம்பர் 15லேருந்து உங்களுக்கு எல்லா கிரகமும் சாதகமாக இருக்குது. அப்படியே ஃப்ரீயாக இருப்பீங்க. லைஃப்பில் வந்து மறுபடியும் இந்த பழைய காலத்து ஏழரசனிக்கு முன்னாடி என்ஜாய் பண்ண மாதிரி உடல் பலம் நன்றாக இருக்கும், நல்ல தூக்கம் வரும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட லெவல் வந்து ரொம்ப அதிகரிக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த பழைய தெம்பு அப்படின்றது அந்த 1.5 மாதத்தில் எல்லாமே உடல்நிலை, மனநிலை எல்லாமே மாறி ரொம்ப சுபிட்சமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வந்து தனுசு ராசிக்காரர்கள் அனைவரும் வாழப்போறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களது கேள்விகள் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.